வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது தான் உங்களுடைய மாணிக்கம் வீவ்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு இந்த ஸ்டேட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மதராஸ் மாநிலமாக இருந்துச்சு. அந்த ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கிறதுக்காக எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருக்காங்க, இந்த பேர் யார் வச்சாங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் இது வைக்கப்பட்டது, எதுக்காக வச்சது. ஸோ நம்ம தமிழ்நாடு என்ற நம்மளுடைய நம்மளுடைய மாநிலத்தை வந்து உயர்த்தணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்டு போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தலைமை பற்றி பேச போகிறோம். தமிழ்நாடு வந்து ஏன் அந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு காரணம், அது வந்து யார் வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க, ஏன் இந்த பேர் வந்துச்சு, நம்ம வந்து இந்த மாநிலத்தில் ஒரு பகுதியாக இருந்து இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மாநிலமாக உயர்த்தணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தமிழ் ப்ளஸ் நாடு, இதுதான் தமிழர்களின் நாடு. இதை தான் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி பண்டைய காலத்துலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ தமிழர்களோட பூமி, நம்ம தமிழ் மொழியையும் நம்ம பண்பாட்டையும் அதை தலைக்க வைக்கிறதுக்கு தான் நம்மளுடைய தாய்நாடை வந்து தமிழ்நாடு எல்லோரும் சொன்னோம். ஸோ இது பார்த்தோன்னா வெறும் அந்த ஒரு பேர் மட்டும் இல்லை, இது பார்த்தோன்னா நம்ம தமிழ் இனத்தோடு பார்த்தோன்னா ஒரு அடையாளம். அதாவது நம்ம தமிழ் மொழி வந்து ஒரு செம்மொழி, அதோட பெருமை பண்டைய வரலாற்றிலேருந்து அது நம்ம தமிழ் மொழியை கடைபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சாட்சி தான் நம்மளுடைய மொழி. ஸோ நம்மளது மாநிலம் வந்து எப்போ வந்து இப்படி வந்து நம்மளை எப்பயுமே வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் கூப்பிடவே இல்லை. ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா இது வந்து மദ്രാஸ் பிரசிடென்சி அப்படின்ற ஒரு பேர் தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. 1950 பார்த்தோம்னா ஜனவரி 26 பார்த்தோம்னா இந்தியா வந்து அரசியலமைப்பு அமலுக்கு வந்துச்சு. அப்போ பார்த்தோம்னா மദ്രാஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பேர் வந்து இருந்துச்சு. 1956 நவம்பர் 1 பார்த்தோம்னா நம்ம இந்த மாநிலங்கள் எல்லாம் மறுசீரமைப்பு அந்த சட்டத்தோட படி வந்து பார்த்தோம்னா ஆந்திராவும் கேரளாவும் வந்து தனித்தனி பகுதியாக வந்து பிரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இருந்தபோது கூட நமக்கு மദ്രാஸ் அந்த பேரே தான் இருந்துச்சு. அதாவது வெறும் அப்போ பார்த்தோன்னா அது வெறும் ஒரு நகரத்தோட பேர் மட்டும்தான். சென்னையோட பழைய பேர் தான் மദ്രാஸ். இது பார்த்தோன்னா ஒரு முழு மாநிலத்தையும் தமிழ் மக்களோட பெருமையும் வந்து அப்போ வந்து சுத்தமாக பிரதிபலிக்கவே இல்லை. ஸோ இது பார்த்தோன்னா அந்த காலனி பேரை மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டுக்காக 1930 அந்த நாங்கள் எல்லோரையும் வந்து குரல் எழுப்பியிருந்தாங்க. இதுக்கு எதிராக தந்தை பெரியார் ஈவியரை வந்து 1938 பார்த்தோன்னா தமிழ்நாடு அப்படி இல்லைன்னா தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு தான் அழைச்சிட்டு வந்தார் நம்ம ஊரை. ஆனால் பார்த்தோன்னா உண்மையான போராட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1956 தான் தொடங்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம தியாகி KP சங்கர்லங்கனார், அவர் பார்த்தோம்னா ஒரு காங்கிரஸோட ஒரு மிகப்பெரிய தொண்டர். அவர் பார்த்தோன்னா 70 வயசுக்கு மேலே ஆகி 1956 ஜூலை 27 அன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர் வந்து ஒரு 12 கோரிக்கை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப முக்கியமான கோரிக்கைன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டுக்கு அறிவிச்சிருந்தார். இருந்தாலும் அந்த உண்ணாவிரதத்தில் இருந்து அவர் அத்தனை கோரிக்கை சொன்னதும் பார்த்தோன்னா மദ്രാஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றணும்னு சொல்லிட்டு அவர் அதில் அந்த 12 கோரிக்கையில் ஒன்று வச்சார். ஸோ உண்ணாவிரதம் இருந்து அவருக்கு எதுவும் பிரயோஜனமாகாதெல்லாம் அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிட்டார். ஸோ அவருடைய தியாகம் வந்து நம்ம மண்ணை வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப உலுக்கிச்சு. இதுதான் வந்து தமிழ்நாடு அந்த பெயர் மாற்றம் நடக்குது அந்த போராட்டத்துக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு தியாகம் அப்படின்னு சொல்லலாம், அவருடைய இழப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா DMK அந்த அவங்க சம்மந்தப்பட்ட கட்சிகளாக பார்த்தோன்னா 1957 61 63 இந்த 3 வருஷம் பார்த்தோம்னா சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்தில் வந்து தீர்மானம் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. என்னென்னா ஆனால் வந்து அவங்க சொன்னாலும் இந்த காங்கிரஸ் வந்து பெரும்பான்மை காரணமாக அவங்க சொன்ன வார்த்தையை வந்து எடுத்துக்கிட்ட எல்லாம் தோற்றுட்டாங்க. 1963 பார்த்தோன்னா ராஜ்யசபாவில் நம்மளுடைய அண்ணா அவர்களை வந்து பார்த்தோன்னா அவர் பேசின பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. எதிர்கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு அப்படின்றது வந்து ஒரே நாடாக இல்லை. அப்போல்லாம் பார்த்தோன்னா
சேர நாடு, சோழ, பாண்டிய அப்படின்னு சொல்லி தனி ராஜ்யங்களில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதாவது ஹிஸ்ட்ரி தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராக வந்து நம்ம அண்ணா என்ன பதிலளிச்சாருன்னா, பரிபாடல், அதாவது ஒவ்வொரு பாடலில் அதில் என்னென்ன தமிழ் மாட்டை பற்றி சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காரு. பரிபாடல் அதில் என்ன லைன் வந்துன்னா, தென்தமிழ் வெளி தமிழ் நாடகம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு லைன் அதை பாடி காட்டினார். பதிற்று பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இமிழ் கடல் வெளி தமிழகம் அந்த ஒரு லைனை பாடி காட்டினார். சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தென் தமிழ் நன்னாடு அந்த ஒரு லைனை பாடி காட்டினார். மணிமேகலை பார்த்தோம்னா சம்புத்தீவுனுள் தமிழக மருங்கில் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகன்னு சொல்லிட்டு வர்ற லைன்ஸ் மட்டும் எடுத்து சொல்லி காட்டிருக்காரு. எல்லாம் பார்த்தோன்னா 1000 to 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட இலக்கியங்கள். தமிழ்நாடு அப்படின்ற பேர் வந்து பழங்காலத்திலேருந்தே இருந்திருக்கு சொல்லிட்டு அது வந்து ஆழமாக வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. ஸோ ராஷ்டிரபதி லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் மாறிச்சு. அப்போ அது அப்படி மாறி அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன லாபம், அந்த மாதிரி தமிழ்நாடு என்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்பாட்டையும் பெருமையும் உயர்த்தோம், அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அழுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாதிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1967 டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்துச்சு. ஸோ அண்ணாதுரை அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனார். 1967 ஜூலை 18 அன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து தீர்மானம் கொண்டு வந்தார். என்னன்னா, மதராஸ் மாநிலத்தை வந்து தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் சொல்லிட்டு. ஸோ எதிர்கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரே ஒரு மனசாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி பேரை வந்து நல்லா அழுத்தி சொல்லிட்டு, அதாவது அந்த தியாகி சங்கரலிங்கனார், மாபே சிவனார் அவங்க வந்து இதில் அவங்களுடைய பங்களிப்பு இதெல்லாம் அவங்கள பற்றி சொல்லி அவங்கள பற்றியெல்லாம் பாராட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாடாளுமன்றம் 1968 மெட்ராஸ் ஸ்டேட்டு அப்படின்னு அந்த ஆக்ட் வந்து அப்போ ஈட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1969 ஜனவரி 14 அன்றைக்கி தான் அதிகாரப்பூர்வமாக மദ്രാஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசிதழ் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வந்து வெளியிட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அண்ணா வந்து அவர்கள் வந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் மாநிலத்தை வந்து அதாவது மദ്രാஸ் மாநிலத்தோட கடைசி முதலமைச்சர் இருந்தார். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருந்தது அவர் தான். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து 1969 பிப்ரவரி 3 அன்றைக்கி வந்து இறந்து போயிட்டார். ஸோ அது ஒரு சோகமான விஷயம் அந்த நேரத்தில். ஸோ இந்த பேர் மாற்றினதுக்கு ஏன் வந்து இது மாற்றினாங்கன்னா, அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் ஆட்சி வந்து அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி சர்ச்சது அந்த காலநிலை அடையாளத்தை நீக்கி நம்மளுடைய தமிழ் அடையாளத்தை வந்து உயர்த்தணுன்றதுக்காகவும், நம்ம தமிழ் வந்து பார்த்தோன்னா ஒரு செம்மொழி, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ உலகோட மிக பழமையான உயிருள்ள மொழிகளில் ஒன்று, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம பண்பாடு, நம்மளுடைய இலக்கியம், நம்மளுடைய கலை, நம்மளுடைய வீரம், நம்மளுடைய விவசாயம், நம்மளுடைய தொழில் பெருமை, இது எல்லாத்தையும் வந்து பிரதிபலிக்கணும்னா அதுக்கு அந்த நம்மளுடைய மாநிலத்தோட பேர் தமிழ்நாடுன்னு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணாங்க. ஸோ நம்ம அண்ணா வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு என்றே வந்து முதல்ல தேர்ந்தெடுத்தார். ஏன்னா அந்த ஒலி பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கோ இல்லை உச்சரிக்கிறதுக்கோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதால மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அது மேலே அவங்க ஃபோக்கஸ் வச்சு அப்பயே அந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லா போட்டு தான் பேர் வச்சுருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆனால் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் உணர்வு, இதுக்காக மட்டும்தான் தமிழ்நாடுன்ற பேர் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். ஸோ நம்ம பார்த்தோன்னா இந்த மாநிலத்தில் வந்து ஒரு பகுதியாக இருக்கிறோம். அதாவது இந்தியாவை வந்து ஒரு சிறந்த மாநிலமாக நம்ம மாற்றணும், நம்ம தமிழ்நாட்டை மாற்றணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். தமிழ்நாடு பார்த்தோன்னா இன்றைக்கி இந்தியாவோட ஒரு முன்னணி மாநிலங்கள் வந்து ஒன்றா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐடி வந்துருச்சு, ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மெடிசன் ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ் அதாவது அதிகமாகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு. ஏகப்பட்ட சினிமாக்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி. மியூசிக்கும் பற்றி தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகப்படியாக வந்து விரும்புகிறவங்க வந்து தமிழ் மியூசிக் தான். நம்ம தமிழ்நாட்டோட பெஸ்ட் எஜுகேஷன் எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற மருத்துவம் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து முன்னேற்றம் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, ஈரோடு, சேலம் ஒவ்வொரு நகரம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாவட்டமும் பார்த்தோன்னா எல்லாமே வந்து சிறப்பாக வந்து தங்களுடைய பணியை வந்து பங்களிச்சுன்னு வராங்க. ஆனால் வந்து இன்னும் பார்த்தோம்னா பெரிய உயர்வுக்கு ஆகணும்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒன்றா வந்து பாடுபடணும். ஸோ
ஸோ இதில் ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம் பாருங்கள். என்னென்னா ஒத்துமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சாதி மதம் மொழி இந்த வேறுபாடுகள்லாம் தாண்டி நாம் எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நின்னாதான் எந்த சக்தியாலும் நம்மளை தோற்கடிக்க முடியாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடினமாக உழைக்கணும். நம்மளுடைய விவசாயிங்க, தொழிலாளருங்க, இந்த இளைஞர்கள், பெண்கள், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஃபீல்டில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும். அது கொடுத்தா தான் நம்ம தமிழ்நாடு பெஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் எஜுகேஷன், அது ரிலேட்டடான திறமைகள், அதை பார்த்திங்கன்னா நம்ம ஹையர் ஸ்டடீஸ் வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ரிலேட்டட் இதில் வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் நல்லா கெயின் பண்ணணும். அண்டு இந்த ரிசர்ச் ரிலேட்டட் வந்து அதிகமாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இளைஞர்கள் வந்து உலக தரத்தில் தயார் செய்யணும்னா இந்த ஃபீல்டெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தொழில் வளர்ச்சி, ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது, டூரிசம் கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து இந்தியாவில் வந்து முதல் இடத்துக்கு கொண்டு வரணும்னா அதில் இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலும் நம்மளுடைய விவசாயம், அதாவது தண்ணியை வந்து அதாவது யூஸ் பண்ணுற விதத்தில் கரெக்டாக மேலாண்மையாக வந்து யூஸ் பண்ணால் தான் தண்ணி கட்டுப்பாடு வந்து தமிழ்நாட்டில் கரெக்டாக இருக்கும். உணவு பாதுகாப்பு பார்த்தோம்னா நம்மளுடைய வந்து உணவு வேஸ்ட் பண்ணாமல், அதாவது தேவைப்படும் இடத்துக்கு மட்டும் செஞ்சு சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்கணும். உணவு கட்டுப்பாடாக இருக்கணும். உணவு வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்தோம்னா பசுமை ஆற்றல் யூஸ் பண்ணணும். இப்போ தேவையில்லாமல் வந்து கரண்ட் யூஸ் பண்ணுறது, எரிபொருள் யூஸ் பண்ணுறது எல்லாமே க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள், பயோடீசல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம்னா நம்ம தமிழோட பெருமை பற்றி பாருங்கள். நம்ம மொழி பழம்பெரும் மொழி. அது பார்த்தோன்னா ஏகப்பட்ட இலக்கியங்கள், கலை சார்ந்தது, நம்மளுடைய கோயில்கள் தமிழை பற்றி பேசுது. ஒவ்வொரு விழாக்களை வந்து நம்மளுடைய உலகுக்கே வந்து எடுத்து செல்லணும். அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளை பார்த்து வியக்கணும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம தான் முன்னிருந்து செய்யணும். ஸோ நம்ம பார்த்து ஒவ்வொருத்தரும் வந்து தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய அங்கம். நம்மளுடைய ஓட்டுரிமை, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நேர்மையாக இருக்கிறது, நம்மளுடைய பொறுப்பு, இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டை ஒரு கிரீடமாக நம்ம இந்தியாவே பார்த்தோன்னா ஒரு அரசாட்சி செய்கிற அளவுக்கு உயர்த்தும். தமிழ்நாடு பார்த்தோன்னா வளர்ச்சி அடைகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்மளாக சொல்லிக்கணும். தமிழ்நாட்டை நம்ம உயர்த்தனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளாக கேட்டுட்டு தான் இருந்தால் ஒரு நாளைக்கு நம்ம வந்து அதுக்காக பாடுபட முடியும். தமிழ்நாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நிலப்பரப்பு மட்டும் இல்லை, அது நம்ம தமிழர்களோட உயிர். அது ஒரு தமிழர்களோட பெருமை பற்றி நம்மளுடைய எதிர்காலம் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ அண்ணா வந்து அவர் கண்ட கனவு வந்து தமிழ்நாடு எல்லாருமே சேர்ந்து ஒரு சிறந்த மாநில ஆக்குங்கிறதுங்கிறது அவருடைய கனவு. ஸோ இதன் மூலயமா வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழர்கள். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் மாணிக்கம், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மாணிக்கம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.